ஸோ காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வந்து படியல் அடித்தாங்க ஃபோட்டோ எடுக்க போமாண்டு சரி என்று விளக்கிட்டாச்சு. இப்போ விளக்கிட்டு என்எஸ் ஒருத்தன் கொண்டு வருவான், என்னொருத்தன் வந்து R15 மொத்தமாக 3 பைக் தான் போகுது. எந்த எம்டியும் மற்ற 2 பைக்கும் தான் போகுது. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீரிமலைக்கு தான் போகிறோம். கீரிமலையில் போயிட்டு அந்த 2 ஹைவே ரோட் ஒன்று இருக்குது கீரிமலையில், அந்த ரோட்டில் விட்டு வீடியோவும் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் வார வழியில் சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு தான் பார பிளான். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பெரிய பிளான் ஒன்றும் இல்லை காய்ஸ். மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், இப்போது நான் போட்டு இப்போ முதலாவது வீடியோவை போட்டு 1 மாதம் ஆகுது. அதுக்கப்புறமே வீடியோ போடலையேண்டா நான் ரெக்கார்ட் பண்ணது முதல் வீடியோ வந்து ஒரு ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணான். அந்த ஃபோன் டிஸ்பிளே போனதால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் போயிட்டு. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது இப்போ தான் இந்த வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு ஒவ்வொரு கிழமையும் வந்து வீடியோ வேறுமான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன மாதிரி என்று. ஞாயிற்றுக்கிழமை அங்கே சரி போனால் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன் இந்த சேனலில். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா என்எஸ் காரன் வந்து வந்துட்டு கோல் அடித்தான். இப்போ போயிட்டு அவனோட அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டு அவனும் நானும் என்னோட R15 பெறும் R15 காரனும் வந்து நிற்கிறான். அப்படியே 3 பைக்கும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே நேராக கீரிமலைக்கு தான் போகிறோம் காய்ஸ். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைக்க வந்து நான் வாய்ஸ் வந்து வீடியோ எடுத்ததுக்கு பிறகு தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் சின்ன பிள்ளைகள் வேறு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றது காய்ஸ், நான் போயிட்டு அங்கே வீடியோ எடுத்தவொன்னும் ரெக்கார்ட் பண்ணல, ஃபோட்டோ எடுத்தவொண்டும் வீடியோ ஃபோட்டோஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக் ஃபேஸ்புக் அந்த சைட்டில் வந்து போடுவேன். கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் பார்த்து அப்படியே ஐடியை வந்து ஃபாலோ பண்ணி விடுங்க. ஓகே, அப்படியே 2 பேரும் வந்த பிறகு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், என்னென்னா R15 காரணம் வந்துட்டான். அப்புறம் 3 பைக்கும் விழுக்கிட்டு இப்போ எங்கே போகிறோம்னா கீரிமலைக்கு போகிறோம். அந்த கீரிமலையில் இருக்குது தெரியுமா ஹைவே ரோட் வந்து என்னடா பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதில் R15 காரன் ஏதோ கடையை போகணும்னு பார்த்தோம்னா இப்போ அதுக்காண்டி நிற்கிறோம். இது வந்தால் நிற்கலாம் புரியுது. ஸோ காய்ஸ், என்னென்னா நீங்கள் வெளிக்கிட்டாச்சு, கடையாண்டு போனாலும் போயிட்டு வந்துட்டான். அதுதான் நான் சொன்னேன். பைக் கொண்டு அப்படி உள்ளுக்கு பாஞ்சிட்டான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஓகே ஓகே வாங்க. காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நேர் ரோட்டில் வந்து எம்டிக்கும் R15 சின்ன ஓடி பார்க்க ஓடினாங்க. ஆனால் காய்ஸ் வந்தாச்சு. இப்படி இதுதான் அந்த ரோட், இதுக்கு நேராக போக இந்த ஹைவே ரோட் வருது. இது ஒரு கொஞ்சம் இடம் தான் போகலான்னாங்க, அங்கால கொஞ்சம் இடத்துக்கு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி போயிட்டு அதில் அப்படி அங்கால போய் எடுக்கலாம். மற்ற காய்ஸ், இதுக்கு இங்கே இந்த இடத்துக்கு வீடியோ ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொன்னால் வெயில் இல்லாத டைம் வாங்க, சரியாக வெயில். நாங்கள் வந்த டைம் 11 அப்படி தான் வந்துனாங்க. உச்சி வெயில்லாம் என்ன செய்கிற சரியான வெயிலாக கிடந்தது.
வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் வரேன்டா காய்ஸ் 3:30 5:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸும் எடுக்கலாம் காய்ஸ். ஓகே, அப்படியே நாங்கள் இனி ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வெளுக்கிட போகிறோம். ஓகே காய்ஸ். இதுக்கு அங்கால காய்ஸ் அப்படியே வந்து லொக் பண்ணியிருக்கு. இதால் போய் இப்படி திரும்பலாம் தானே? அதில் முன்னுக்கு தான் நின்று எடுக்கும். ஓ இல்லை போயிடலாம் காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கால வந்து போகலாம். அது நாங்கள் இதால் அப்படியே திருப்பி கண்டு இதால் அப்படி போவோம். இதால் வந்து போயிடலாம் காய்ஸ். இப்போ நாங்கள் இதால் அப்படி எங்கால திருப்புறோம். ஸோ காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளுக்கிட்டாச்சு, ஃபோட்டோ வீடியோ எடுத்தாச்சு. சரியா அப்போ 3 மணி. என்ன டைமுக்கு வந்து நான் தெரியல, நான் டைம் பார்க்கல காய்ஸ். 3 மணி ஆச்சு, இன்னும் சாப்பிடவும் இல்லை. நேராக வீட்டை தான் போகணும். வெயிலுக்கு இந்த ரோட்டில் வந்து யார் சரி ஃபோட்டோ வீடியோ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் வெயிலுக்கு வர வேணாம். வெயிலுக்கு வந்தீங்கன்னா எடுக்கலாம். ஒன்றுமே எல்லாம் முகத்துக்கு இருட்டு அடிக்குது. மட்டும் அந்த வெயிலுக்கு நிற்கலாம் காய்ஸ். சரியான மண்டை உச்சி வெயில், மண்டையெல்லாம் சூடாகிட்டு வாரன்னு சொன்னாக்கா இப்படியே 7 ஒரு 8:30 9 அந்த டைமுக்குள்ளே இங்கே வந்து எடுக்கலாம்னா எடுக்கலாம். நல்ல ஒரு இதாக இருக்கும். மற்றது வந்து காய்ஸ் இல்லைன்னு சொன்னால் பின்னேரம் வந்து 3 to 5:30 3 5:30 6 மணி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோக்கள் எடுக்கலாம். நாங்கள் வந்த டைமில் இனி என்ன செய்கிற அந்த டெவலுக்கிட்டோம். அதில் விடலாமா? வாசல் இல்லையா? ஸோ காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வார வழியில் ஒரு கடையில் சாப்பிடுவோன்னு நிப்பாட்டினாங்க. இது வந்து சும்மா சோட்டீஸ் அப்படி பூரி ஐட்டம் அப்படி தான். இந்த கடை பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை சந்தி தாண்டி யாழ்ப்பாணம் பக்கம் போய்க்க தாண்டாயோட வரும் நாயகி உணவகம்னு சொல்லி போட்டிருக்கு மேப்பில். இது பார்த்திங்கன்னா அப்படியே மரங்களுக்கு கீழே தான் இருந்து சாப்பிட்றது. நல்ல ஒரு இடம். நாங்கள் வந்து சும்மா சோட்டிஸ் தான் சாப்பிட்னாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரிலேருந்து கதைச்சி போட்டு அப்படியே வெளுக்கிட்டு எல்லோரும் அவங்களோட வீட்டை போயிட்டு நானும் வீட்டை வந்துட்டோம். இதோட வீடியோ முடிக்கிறேன் காய்ஸ். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.